காக்ரோச் ஜனதா பார்ட்டி கடந்த சில மாதங்களாகவே தேசிய அரசியலில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிட்டு தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராக காய்கள் நகர்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. எதிர்க்கட்சிகளால வழிநிறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு. ஆனா சமீபத்தில் சிஜேபியின் மீது பல்வேறு தரப்பினர் ஒரு சந்தேக பார்வையை வச்சுட்டு இருக்காங்க. அதாவது தொடர்ந்து தர்மேந்திர பிரதான் ஈஸி டார்கெட்டாக சிஜேபி பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. பல்வேறு தாக்குதல்களை தொடர்ந்து சிஜேபி கல்வி அமைச்சர் அப்படிங்கிற ஒற்றை புள்ளி நிறுத்தி இருக்கிறாங்க. அதை தவிர்த்து நகர மாட்டேங்கிறாங்க அப்படின்னும், அப்படியே கல்வித்துறை தொடர்பாக பேசினாலும் கூட கல்வித்துறையிலும் கூட இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை தொடர்பாக எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து தர்மேந்திர பிரதான் அது தொடர்பான போராட்டங்கள் மட்டும்தான் பல்வேறு இடத்துல பண்றாங்க. தேசிய அரசியலில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, கல்வி சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அதாவது எதிர்க்கட்சிகளும் சரி மக்களும் சரி இந்த குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிஜேபி பணி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது உண்மைதானா? சில தரவுகளோட விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. டேட்டாஸோட என்ன சொல்கிறது சிஜேபி பற்றிய அறிக்கை, வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு வழக்கில் இளைஞர்களை குறிப்பிட்டு, அதாவது வேலைக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞரை குறிப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்கள்லாம் ஒரு கரப்பான் பூச்சியை போல இருக்கிறாங்க, வேலைக்கு செல்ல மாட்டேங்கிறாங்க, சோசியல் மீடியாக்கள் இயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுது. அது ஒரு இளைஞர் என்ன பண்றாரு அப்படின்னா, சோசியல் மீடியா அக்கௌண்டாக காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு தொடங்குறாரு. அதுல மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் இப்ப இருக்கக்கூடிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தான் இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய கட்சி. அதை விட மிகப்பெரிய அளவு ஃபாலோவர்ஸை கொண்ட ஒரு இயக்கமாக சிஜேபி இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜந்தன் மந்தர்ல ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. முதல் போராட்டம் யாருக்கு எதிராக அப்படின்னா தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக. தர்மேந்திர பிரதான் என்பது இந்தியாவினுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்துட்டு இருக்கிறார். என்ன நடக்குது அப்படின்னா, நீட் வினாத்தாள் கசிவாகுது. அதன் பிறகு சிபிஎஸ்இ இஷ்யூ ஆகுது. கியூட் தேர்வு, நுழைவுத் தேர்வு பல்வேறு இடங்களில் குளறுபடிகள் நடக்குது. எல்லாத்தையும் கண்டிச்சு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படின்னு ஜந்தன் மந்தர்ல மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. அதோடு நிற்காம பல்வேறு இடங்கள்ல அதே கோரிக்கையை முன் வச்சு, அதாவது கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு பல்வேறு இடங்கள்ல போராட்டத்தை முன்வைக்கிறாங்க. ஓகே, ஒரு துறை, கல்வி என்பது ஒரு துறையாக இருக்குது, மாணவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுனால அதை மையமாக வச்சு போராட்டம் நடத்துறாங்க. அதையும் தாண்டி வேலை வாய்ப்பு தொடர்பாக போராட்டத்திற்கு குரல் கொடுக்கிறாங்க, பல்வேறு இஷ்யூஸை பேசுறாங்க. அப்ப அது தொடர்பான சந்தேகத்தையும் அரசியல் விமர்சகர்கள் எழுப்ப தொடங்குறாங்க. சிஜேபி தொடர்ந்து இந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுத்துறாங்க. அதாவது கல்வித்துறை நடக்கக்கூடிய ஊழலை மட்டும் பேசுறாங்க. கல்வித்துறை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் பல்வேறு விதமான குளறுபடிகள் இருக்குது. அதற்கு எதிராக ஏன் சிஜேபி குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பாயிண்ட டச் பண்றாங்க. அதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவே ஒரு பாஜகவினுடைய செயல் தான். அதாவது குறிப்பிட்ட ஒரு அமைச்சருக்கு எதிராக ஈஸி டார்கெட்டாக தர்மேந்திர பிரதான் இருக்கிறாரு. பாஜகவே அவங்களுக்கு ஈஸி டார்கெட்டாக தர்மேந்திர பிரதான் செட் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் சிஜேபி தொடர்ந்து அவனுக்கு எதிராக குரல்களை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துறாங்க. ஸோ இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள நீங்க இயங்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்டாக சிஜேபிக்கு பிஜேபி கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஸோ குறுகிய வட்டத்திற்குள்ளே காக்ரோச் ஜனதா பார்ட்டி இயங்குகிறது அப்படிங்கிற முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுவும் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இளைஞர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ இளைஞர்களை இந்த குறுகிய வட்டத்திற்குள்ளே சுருக்கி வைக்கணும் அப்படிங்கிறத இலக்காக வச்சு பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அதிகமான இளைஞர்களை வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கணக்கில் நம்ம சொல்லும் பொழுது, இப்போ ஆளும் கட்சியாக பாஜக உருமாறி இருக்கும் பொழுது அங்கே இளைஞர் வாக்கு அதிகமாக பங்கேற்று இருக்கு. ஆனா அதுக்கு முன்பாக என்ன இருக்குது? வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்போதுமே குறைஞ்சுதான் இருந்திருக்குது. சாதிய ரீதியான மோதல்கள் நிறையவே இப்ப வட இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது. மத அரசியல் அப்படிங்கிறது வெளிப்படையாக அரசியல் பாஜகவினுடைய முன்னணி தலைவர்களே வெளிப்படையாக மத அரசியல் பேசுறாங்க. நாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக தான் செயல்பட போறோம் அப்படின்னு மேற்கு வங்கத்தில் வெளிப்படையாவே சொல்றாங்க. முஸ்லீம்கள் எங்களுக்கு ஓட்டே போடல, நாங்க அவங்களுக்கு எதிராக, நாங்களுக்கு எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு வெளிப்படையாக அமைச்சர்களாக கூடியவங்க கேள்வி கேட்கிறாங்க. இது எல்லாம் நடந்ததற்கு பிறகும் பாஜக வெற்றி பெறாங்க. இது பல்வேறு விதமான சந்தேகங்களை எழுப்புது. அதாவது எந்த ஒரு இஷ்யூமே எடுபட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. வேலை வாய்ப்பு பிரச்சனையிலும் சரி கல்வித்துறையிலும் சரி நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. ஆனா அது வாக்கு வங்கியில் எந்த ஒரு பாதிப்பையும் பாஜக ஏற்படுத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ சிஜேபி என்ற கட்சி உள்ள வருது, அதாவது சோசியல் மீடியா பார்ட்டியாக உருவாகுது. அவங்க இளைஞர்களை ஒன்று திரட்டுறாங்க, அது பாஜகவுக்கு எதிராக கொண்டு வராங்க. அவங்க எதிர்க்கட்சிகள் சார்பிலும் தனி ஒரு இயக்கமாக செயல்படுறாங்க. அப்படிங்கும்போது இளைஞர்களினுடைய வாக்குகளை தனியாக பிரித்து ஒரு ஓரமாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக
சிஜேபிக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நோக்கி தான் அவங்க காய்கள் நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. அதாவது கல்வித்துறை அப்படிங்கிற ஒரே ஒரு துறையை மட்டும் போக்கஸ் பண்ணி சிஜேபி தொடர்ந்து நகர்த்திட்டு இருக்காங்க. அதுவும் கல்வித்துறையிலும் கூட இன்னும் சில விஷயங்கள் தொடர்ந்து டெஸ்ட் பண்ணாமலே இருக்கிறாங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதாவது கல்வித்துறை சார்ந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க, ஆனா உமர் காலித் அப்படிங்கிறவரு நீங்கள் பேசக்கூடிய அதே விஷயங்களை தான் அவரும் பேசினார். உமர் காலித் யாரு அப்படின்னா முன்னர் மாணவர் தலைவராக இருந்தவர் தான். பல்கலைக்கழகம் ஒன்றில் மாணவர் தலைவராக இருந்தவர். இந்த நீட் விவகாரம் தொடர்பாக, வினாத்தால் கசிவு தொடர்பாக, விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பேசியவர் தான் உமர் காலித். அவர் என்ன பண்றாரு, எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம சிறையில் 6 ஆண்டுகளாக அடைக்கப்பட்டிருக்கிறார். சோ நீங்கள் பேசிய அதே விஷயத்தை பேசிய ஒரு மாணவர் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் சிறையில் இருக்கிறாரு. ஆனா அதை பத்தி சிஜேபி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூல நாங்க கல்வி போக்கஸ்டா மட்டும் பேச போறோம். உமர் காலித் தொடர்பாக ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னா இந்த மாணவர் இயக்கத்திற்குள்ளேயே மாற்று கருத்துக்கள் பல்வேறு தரப்புல இருந்து வரும். அப்படி வரும்போது எங்களுடைய இயக்கம் உடைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால எங்களால் அதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிக்கிறார். அதாவது நீட் விஷயம், இது போன்ற விஷயங்களை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். கல்வியின் மூலமாக தான் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதே வழியில் நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிஜேபி என்ற கட்சி மாணவர் சார்ந்த இயக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கல்வி சார்ந்த இயக்கமாக இருக்குது அப்படின்னா இது ஒன்று மட்டுமே இளைஞர்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது, சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் மாணவர்களாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்படுறாங்க. அதாவது பல்வேறு இடங்கள்ல சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக இளைஞர்கள் ஒடுக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கும் பொழுது அது முழுவதுமாக முழுமையடைந்த ஒரு அரசியல் இயக்கமாக செயல்படுமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட ஒரு மையப்புள்ளியை, அதாவது நமக்குன்னு ஒரு வட்டத்தை அமைச்சுக்கிட்டு இந்த வட்டத்துக்குள்ளேயே நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை சிஜேபி நோக்கி எழுப்புறாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. சரி, இப்போ சிஜேபியினுடைய இலக்காக என்ன சொல்றாங்க, தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். தர்மேந்திர பிரதான் பதவி விலக யார் நினைச்சா போதும் அப்படின்னா பிரதமர் மோடி நினைத்தாலே போதும். தன்னோட அமைச்சரவையில தர்மேந்திர பிரதான் நீக்கிட்டு இன்னொருத்தர் போட்டு விட முடியும், இன்னொரு அமைச்சரை கல்வித்துறை அமைச்சராக போற்ற முடியும் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. சோ பிரதமர் மோடி திங்க் பண்ணி அவரை மாத்திட்டார் அப்படின்னா சிஜேபியினுடைய இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு ஒரு மாணவர் இயக்கம், இவ்வளவு பெரிய மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ்கள் சிஜேபியினுடைய ஃபாலோ பண்றாங்க. சிஜேபி இது ஒரு மாற்றம் கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிட்ட சதவீத மாணவர் இளைஞர்கள் நம்பிட்டு இருக்காங்க பொழுது அவருடைய மாற்றம் அப்படிங்கிறதா எங்களுடைய இலக்கு அப்படின்னு பயணிக்கும் போது ஒரு நிமிடத்தில் இருந்த மோடியால் அவர்களால் தன் அமைச்சரை மாற்றிட முடியும். அதற்கு பிறகு சிஜேபியினுடைய தேவை என்னவாக இருக்க போகுது? நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சுக்கிறோம். சரி, அது பெரிய இஷ்யூ தான். அதையும் தாண்டி அதை தொடர்ந்து பேசுறாங்க. அவருடைய அரசியல் இன்னும் சில பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதையும் பேச வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது சிஜேபிக்கு இருக்குது அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் அதை அந்த சிஜேபி எதிராக கருத்து சொல்லக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஜேபி என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களையும் சரி எதிர்கட்சிகளையும் சரி ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒன்றிணைக்கிறாங்க, அதை தாண்டி சிந்திக்க விடாமல் தடுக்கிறாங்க. இதற்காக சிஜேபி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவில் சிஜேபியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனா வட இந்தியாவில் சிஜேபியின் மீதான தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இளைஞர்கள்ட்ட அதிக அளவில் பரப்பப்பட்டிருக்கிறது. கிரவுண்ட்ல இறங்கி சிஜேபியினுடைய ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்மளால சோசியல் மீடியாக்கள்ல பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வட்டம் அமைச்சிட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே நாங்கள் பயணிக்க போறோம், வட்டத்துக்குள்ளேயே அரசியல் செய்வோம் அப்படிங்கிறது ஒரு சரியான போக்கு இல்லை அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஒன்று அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதே மாதிரி ஒரு இலக்கு குறிப்பிட்ட இதுக்குள்ள சிஜேபி பயணிச்சுட்டு இருக்கு, ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த சிஜேபி ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும்போது 2020 தேர்தல் வருதுன்னு வச்சுக்கலாம். சிஜேபியோட கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கணும், இன்னொரு தடவை போடணும் அப்படிங்கிறது தான். அரசை நோக்கி அவங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. ஒரு இடம் 2 இடம் எல்லா இடத்துல போராட்டத்திலும் இதான் மையப்புள்ளியாக இருக்குது. ஸோ என்ன பண்றாங்க, 2029 தேர்தலுக்கு முன்பாக பாஜக என்ன பண்ணுது, சிஜேபியினுடைய மொத்த கோரிக்கையை நிறைவேற்றுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது 2029 தேர்தல் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. அதாவது சிஜேபி சோசியல் மீடியாக்களின் மூலமாக இளைஞர்கள்ட்ட நேரடியாக போய் சேர்ந்திருக்குது. அவங்களுடைய வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நேரடியாக போய் சேர்ந்திருக்குது. சோ கடைசி நேரத்தில் பாஜக தர்மேந்திர பிரதான் நீக்குது, இன்னொரு அமைச்சரை புதிதாக கல்வி அமைச்சரை நியமிக்குது அப்படின்னா இளைஞர்கள் தாட் என்னவாக இருக்கும்? சோசியல் மீடியா நேரடியாக கொண்டு போய் சேர்க்க போறாங்க. அப்போ சிஜேபியினுடைய கோரிக்கையை பாஜக நிறைவேற்றி விட்டது. கல்வி அமைச்சர் நீக்கணும்னு சொன்னாங்க, நீக்கிட்டாங்க. புதிய கல்வி அமைச்சர் போடணும்னு சொன்னாங்க, போட்டிருக்காங்க. 29க்கு பிறகு நீட்டில் நாங்கள் என்ன பண்ண போறோம், சீர்திருத்தத்தை கொண்டு வர போறோம், கியூட்ல இது பண்ண போறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் தர்மேந்திர பிரதான் மட்டும்தான். அவரை நீக்கிட்டோம், இதுக்கப்புறம் கல்வித்துறை சீரமைச்சிடும், சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை பிஜேபி கொடுக்குது அப்படின்னா அது நேரடியாக என்ன பண்ணும், சோசியல் மீடியாக்கள் மூலமாக இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது போன்ற ஒரு முயற்சியாக இருக்குமோ, அதாவது கடைசி வரைக்கும் இழுத்து 29 தேர்தலில் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் பாஜகவின் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக சிஜேபி என்ற இயக்கத்தை பேக் போனாக இருந்து பிஜேபி இயக்குகிறது அப்படிங்கிற
ஒரு குற்றச்சாட்டையும் அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் பேசப்படுது. ஸோ சிஜேபி அப்படிங்கிற இயக்கத்திற்கு ஒரே ஒரு இலக்காக கல்வித்துறை மட்டும் இல்லாம அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்கள் இந்திய அரசியல்ல ஒரு கரும்புள்ளியாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறது, விவிபேட்ல பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்க, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி பல்வேறு விதமான சமூக பொருளாதார அரசியல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இதெல்லாம் நடக்குது, இதற்கு எதிராக குரல் கொடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ களத்தில் இறங்கி போராடுவதை தாண்டி சோசியல் மீடியாக்கள்ல இளைஞர்கள்ட்ட நேரடியாக போகக்கூடிய திறன் அப்படிங்கிறது சிஜேபியிடம் இருக்குது. ஒரே ஒரு போஸ்ட் போட்டாங்க அப்படின்னா ஒரு சில நிமிடங்களில் லட்சக்கணக்கான பேர் போய் சென்றடையுது அப்படிங்கும்போது அது ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் பயன்படுத்தலாம். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கல்வித்துறை என்பது மிக மிக முக்கியமான ஒரு துறை தான், இளைஞர்கள் வாழ்க்கையில் நேரடியாக பயன்படக்கூடிய துறை தான். அதே நேரத்தில் அது ஒன்று மட்டுமே இலக்கு அப்படின்னு வச்சு பயணிக்கிறது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஓகே மக்களே, இதை சிஜேபி என்பது ரொம்ப ஆக்ரோஷமாக தொடங்கப்படுது, ஆனால் குறிப்பிட்ட ஒரு வளையத்திற்குள்ளே செயல்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, சிஜேபி சரியான பாதையில தான் போறாங்க, அவங்களோட இலக்கிய நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க, தேவையற்ற நம்ம அவங்க மீது திணிப்புகளை சொல்ல வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.